இன்று பம்பாயிலிருந்து 11 மணி 40 நிமிடத்திற்கு புறப்பட்ட A320 ஏர்பஸ் விமானம் 1 மணி 5 நிமிட வாக்கில் பெங்களூரில் விபத்துக்குள்ளானது. வணக்கம். இன்று பம்பாயிலிருந்து 11 மணி 40 நிமிடத்திற்கு புறப்பட்ட A320 ஏர்பஸ் விமானம் 1 மணி 5 நிமிட வாக்கில் பெங்களூரில் விபத்துக்குள்ளானது. இதனால் 100 பேர் தீயில் கருகி இறந்ததாக இப்போது கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. 57 பேர் காயமுற்றதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. இந்த விபத்தில் 27 பேர் உயிர் தப்பியதாகவும் மற்றொரு செய்தி கூறுகிறது. 168 பேர் பயணம் செய்யக்கூடிய IC-605 ஏர்பஸ் விமானத்தில் 139 பேர் பயணம் செய்ததாக துவக்க நிலையில் கிடைத்த செய்திகள் கூறுகின்றன. அவர்களில் 10 பேர் வெளிநாட்டவர்கள், 4 பேர் குழந்தைகள், 2 பேர் விமானிகள், 5 பேர் விமான பணிப்பெண்கள். காயமுற்றவர்களில் 25 பேர் பெங்களூர் ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஆரிஃப் முகமது கான் இதர உயர் அதிகாரிகளுடன் புதுடில்லியிலிருந்து பெங்களூர் விரைந்து மீட்பு பணிகளை நேரடியாக கவனித்து வருகிறார். குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமன் விமான விபத்து குறித்து அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். இறந்த பயணிகளின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த வருத்தத்தை கூறியுள்ளார். பிரதம மந்திரி திரு விஸ்வநாத் பிரதாப் சிங்கும் தமது இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான ஏர்பஸ் விமானம் சென்ற ஆண்டு டிசம்பர் வாக்கில் தருவிக்கப்பட்டு 366 மணிகள் இதுவரை இந்தியன் ஏர்லைன்ஸினால் ஓட்டப்பட்டுள்ளது. இதை இயக்கிய விமான ஓட்டுநரும் உடனிருந்த கோ பைலட்டும் இந்த துறையிலேயே அனுபவமிக்கவர்கள் என்று கூறப்படுகிறது. மணிப்பூர் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் இதுவரை முடிவு அறிவிக்கப்பட்ட 31 இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்ச எண்ணிக்கையிலான இடங்கள் கிடைத்துள்ளன. காங்கிரஸ் கட்சி 15 இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது இடத்தில் இருக்கும் ஜனதாதள் கட்சிக்கு 6 இடங்கள் கிடைத்துள்ளன. மணிப்பூர் மக்கள் கட்சிக்கு 4 இடங்களும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, குக்கி நேஷனல் அசம்பிளி ஆகிய கட்சிகள் ஒவ்வொன்றும் 2 இடங்களையும் பெற்றுள்ளன. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் மணிப்பூர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குச்சீட்டு எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த அலுவலக கட்டிடத்தில் இன்று அதிகாலை நடைபெற்ற வன்முறை செயல்களின் போது பாதுகாப்பு படைகள் சுட்டதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். வாக்குச்சீட்டு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த கட்டிடத்தை 3000க்கும் அதிகமான கூட்டம் ஒன்று தாக்கி தீயிட்டு கொளுத்தியது. இதனால் இம்பால் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்குச்சீட்டுகள் முற்றிலுமாக இந்த தீயில் எரிந்து போயின. இதற்கிடையே தீ விபத்தினால் நாசமடைந்த வாக்குப்பெட்டிகளும் இதர ஆவணங்களும் எந்தெந்த சட்டப்பேரவை தொகுதிகள் சம்பந்தப்பட்டவையோ அந்தந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் மறு வாக்குப்பதிவுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வகையில் 12 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான மறு வாக்குப்பதிவு நடைபெறுவது குறித்து தலைமை தேர்தல் கமிஷனர் திரு RVS பெலிசாஸ்திரி மணிப்பூர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியையும் தலைமை செயலாளரையும் தொடர்பு கொண்டபின் இது அறிவிக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பாவு சண்முகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு மு கருணாநிதி தலைமையில் இன்று திரு சண்முகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். ஸ்ரீநகர் தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் திரு லாசா கவுல் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டது குறித்து திரு VP சிங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் இன்று புதுடில்லியில் விடுத்துள்ள அனுதாப செய்தி ஒன்றில் இத்தகைய கோழைத்தரமான செயல்கள் வெறுக்கத்தக்கவை, அனைவராலும் கண்டிக்கத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு C. சுப்பிரமணியம் இன்று பம்பாய் போய் சேர்ந்தபோது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு சரத் பவார், அவரது அமைச்சரவை சகாக்கள், அம்மாநில தலைமை செயலாளர் பம்பாய் ஷெரீப், மாநில காவல்துறை டைரக்டர் ஜெனரல் மற்றும் அதிகாரிகளும் பிரமுகர்களும் திரு C. சுப்பிரமணியத்தை வரவேற்றனர். திரு சுப்பிரமணியம் நாளை மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பேற்பார். ராஜஸ்தான் மாநில ஆளுநராக டாக்டர் TP சட்டோபாத்யாயா இன்று பதவியேற்றார். ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் திரு காண்டா பட்நாகர் ஜெய்ப்பூரில் ராஜ்பவனில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சி ஒன்றில் டாக்டர் சட்டோபாத்யாவுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.